ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும். உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ஸ், அட்வான்ஸ் லெவல், அதாவது செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட், இன்னும் சொல்லப்போனால் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், இதை தான் நம்ம எல்லாருக்கும் புரியும்படி அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ் லெவலை வச்சு தான் நம்ம ட்ரேடிங் எடுக்கிறோம். மற்றபடி வேறு எந்த வேர்ல்டு நியூஸோ, எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, வேர்ல்டு நியூஸோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். இது அட்வான்ஸ் லெவல்ன்றது செல்லர்ஸுக்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் செல்லர்ஸோட மார்க்கெட். ஓகேங்களா? ப்ரைஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து எல்லா ஸ்ட்ரைக்கையும் செல்லர்ஸ் செல் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? அவங்க செல் பண்ணி வைக்கிறது மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். ஓகேங்களா? அந்த லாஸ் வரும்போது அவங்க அந்த பொசிஷனை கவர் பண்ணுவாங்க. செல் பண்ணவங்க பொசிஷனை கவர் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் மேலே நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அந்த இடத்துல தான் பையர்ஸ் போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவலில் சொல்கிறோம், பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது என்எஸ்சி சைட்டில் இருக்குது. இந்த என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா 24,850 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா 24,770 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, டோட்டலாக மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக நல்ல ஃபோர்ஸாக மூவ் ஆகக்கூடிய செட்டப் ஒரு 4 செட்டப் நம்ம சொல்லியிருப்போம். அந்த செட்டப்பில் தான் மார்க்கெட் இருந்தது. அதாவது எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண முடியாமல் எஸ்டர்டே ஐ உள்ளே வருவான். ஓகேங்களா? அப்போ ஐ உள்ளே வரும்போது இங்கே இருக்கிற புட் ஆப்ஷனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் நெகட்டிவ்னு க்ளீனாக தெரியுது. ஒரு ஓப்பன் ப்ரைஸையும் தாண்ட முடியல, எஸ்டர்டேயும் தாண்ட முடியாமல் ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடைக்கிறான் அப்படின்னாலே மார்க்கெட் ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா? 770 இருக்கும்போது மேலே இருக்க 24,800ன்ற புட்டு இந்த மணி, கீழே இருக்க 24,700ன்ற கால் இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால நம்ம போய்ட்டு புட்டை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளும் புட்டை தான் போய் செலக்ட் பண்ணோம். புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அப்படின்னா தான் நம்ம போய்ட்டு காலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வேலையே கிடையாது. தெளிவாகவே மார்க்கெட் மூவ் ஆச்சு இன்றைக்கி சொல்லப்போனால். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 24,800 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை உடைக்கலை அப்படின்னா, எஸ்டர்டே ஐ உள்ளே வருதுன்னா 24,800ன்ற புட்டு, அதாவது புட்டு ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்க மாட்டான். அதாவது மார்க்கெட் எஸ்டர்டேயே கீழே உடைக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை மேலே உடைப்பான். இதுதான் லாஜிக், இதுதான் ரூல். ஓகேங்களா? இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? கால் ஆப்ஷனும் இப்போது மார்க்கெட் எப்படி இருக்குதோ அதே சினாரியோவில் தான் கால் ஆப்ஷன் இருக்கும். கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே கீழே உடைப்பான், புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை மேலே உடைப்பான். இதுதான் ரூல். ஓகேங்களா? அது பிரகாரம் தான் இருக்குது. பாருங்கள், இவன் எஸ்டர்டே லோவை உடைக்க முடியாமல் எஸ்டர்டே லோ உள்ளே வரான். நம்ம சொல்லி கொடுத்த செட்டப். ஓகேங்களா? ஓகே, இவன் ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தால் இவன் என்ட்ரி எடுப்போம். இவனோட ஓப்பன் 225. ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவல் 240. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் இவன் இதை தாண்டி தான் இருந்தான். ஓகேங்களா? தெளிவாக இவன் ஒரு 20 நிமிஷத்தில் அட்வான்ஸ் லெவலில் தாண்டி ஒரு கேண்டில் நின்று அழகாக மார்க்கெட் மூவ் ஆச்சு. 240லேருந்து 305 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 65 பாயிண்ட். இவ்வளோ பாயிண்ட் போகுமா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அடுத்த 15 பாயிண்ட்டும் தான் எய்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்லாம் உடனே போயிட்டான். ஒரு 15 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு ரேலி ஆச்சு. இன்றைக்கி பார்க்க போனால் ஒன் சைட் மார்க்கெட் தான். அதாவது மார்க்கெட் எங்கேயுமே
எந்த அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைக்கவே இல்லை, எல்லாத்தையும் மேலே தான் உடச்சிட்டு இருந்தான். ஓகேங்களா, அதனால் ரிவர்ஸ் என்ட்ரி நம்ம ட்ரையே பண்ணல. ஓகேங்களா, எவனா ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டு இருந்தான்னா அந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் எந்த அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைக்கவே இல்லை. பாருங்கள், பிரேக் பண்ணி புல் பேக்கு, பிரேக் பண்ணி புல் பேக், இப்படியே தான் போயிட்டு இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா, அதனால் தெளிவாக ஒன் சைட் மார்க்கெட் தான். ஓகேங்களா, அதனால் ஒரு மிகப்பெரிய ரேலி. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 பாயிண்டில் 30 பாயிண்ட் சாலிடாக நம்ம பிடிச்சிருக்க முடியும்ன்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கோம். ரொம்ப ஈஸியான என்ட்ரி, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷனை நம்ம பார்க்குறோம். புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணும்போது, ஓப்பனுக்கு மேலே இருந்து அட்வான்ஸ் லெவலில் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். இல்லை அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்து ஓப்பனை பிரேக் பண்ணும்போதும் எடுக்கலாம். 2 விதமாக நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆக மொத்தத்தில் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கணும் மார்க்கெட். ஓகேங்களா, சப்போர்ட்டில் கரைஞ்சி வந்து உட்காந்தாலோ, இல்லை கீழேருந்து மேலே பிரேக் பண்ணாலோ, இல்லை எக்ஸாக்டாக அதுலேயே ஓப்பன் ஆனாலோ, அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து என்ன நடந்துக்குதுன்னா, கீழே இருந்து மேலே தான் பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, கீழே இருந்து 240ன்ற இடத்த மேலே பிரேக் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி செட்டப்பில் தான் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும் ப்ரைஸ். ஓகேங்களா, ஓகே. மற்றபடி அது மேலேயே இருந்தால் அது மீட் ஆகிற மாதிரி கணக்கு கிடையாது. கீழேருந்து அதில் தொடணும், அந்த லெவலை தொடணும் மார்க்கெட். ஓகேங்களா, அதாவது கீழேருந்து மேலே பிரேக் பண்ணும்போது தொடுவான், கரைஞ்சி வந்து இதில் உட்காரும்போது தொடுவான், இல்லை எக்ஸாக்டாக அதுலேயே ஓப்பன் பண்ணும்போது அதில் தொட்டு தான் இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா, இந்த மாதிரி செட்டப்பில் தான் மீட் ஆகும். ஓகேங்களா, க்ளீனாக இருந்தது. அதாவது மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் எடுக்கணும். இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் நேற்று மாதிரி தாண்ட முடியாமல் கீழே உடச்சிருந்தால் தான் நம்ம கால் ஆப்ஷனை போய் பார்த்துருக்க முடியும். ரொம்ப தெளிவான என்ட்ரி தான், ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷனை இந்த மணி புட் ஆப்ஷனை எடுத்தோம், அவன் அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் தாண்டி இருந்தான், க்ளீனாக நம்ம என்ட்ரி எடுத்தோம், டார்கெட். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஒரே என்ட்ரி தான். ஆனால் இவ்வளோ பெரிய ரேலி போவானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இவன் போவானா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஓரளவுக்கு தான் நம்ம அதை கெஸ் பண்ண முடியும். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட் நம்ம எய்ம் பண்ணால் போதுமானது. அதையே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாலே நம்ம மந்த்லி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான மணி மேனேஜ்மெண்ட்டும் தெளிவான டிசிப்ளின் ட்ரேடும் பண்ணால் 100% இதில் வின் பண்ண முடியும். முதல்ல ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், அப்புறம் டிசிப்ளின் ட்ரேட் ரொம்ப முக்கியம், மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது கூட நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு பண்ணும்போது 100% இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா இதை நம்ம தெளிவாக டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருக்கும், என்ன நடக்குதோ அதை போட்டுக்கிட்டு தான் இருக்கும், ரிவ்யூ வீடியோவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, இது இன்றைக்கி ரொம்ப ஈஸி தான், கஷ்டமான என்ட்ரி கிடையாது. ரேஞ்ச் மார்க்கெட்டில் 2 சைடு ஆடும்போது தான் கொஞ்சம் புரியாமல் கஷ்டமாக இருக்கும். ஒன் சைட் மார்க்கெட்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கைஸ். ஓகேங்களா, இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ரைடே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒன் சைட் மார்க்கெட் நல்ல ரேலி மார்க்கெட் தான், நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தந்தது இன்றைக்கி. ஓகேங்களா, ஓகே கைஸ், 2 நாள் லீவ் இருக்குது. மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.